சரணாகதி. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இவ்வுலகம் அனைத்தும் படைத்து காத்து ஒடுக்கும் பரம்பொருளிடம் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து அவரின் திருவடிகளை மட்டுமே நம்பிக்கையுடன் பற்றுவதே சரணாகதியாகும். பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கு அருள் நல்குவதற்கு எந்நேரமும் தயாராகவே இருக்கிறார். வேண்டிய வரம் தரும் லக்ஷ்மி தேவி உடன் இருக்கும் பொழுது நமக்கேன் கவலை? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கும் கோவிந்தனை சுமந்து கொண்டு செல்ல கருடனும் தயாராக இருக்கிறார். கருணாம்பிகையான லக்ஷ்மி தேவி அருள்மழை பொழிய காத்திருக்கிறாள். இனி பாகவதத்தில் பரீட்சித்து மன்னனுக்கு சுகர் சொன்ன கஜேந்திர சரணாகதி மற்றும் கஜேந்திர மோட்சம், பிறகு ராமாயணத்தில் சரணாகதி பற்றியும் நாம் பார்ப்போம். மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய மன்னன் இந்திரத்யும்னன் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன். ஒரு நாள் மன்னனின் அரண்மனைக்கு அகத்திய முனிவர் வந்தார். விஷ்ணு பூஜையில் லைத்திருந்த அரசன் சிறிது அலட்சியத்துடன் முனிவரை கௌரவமாக உபசரிக்க தவறிவிட்டான். முனிவர் அல்லவா, மதம் பிடிக்கும் யானையாக கடவாய் என சபித்து விடுகிறார். மன்னன் திரிகூட மலைக்கானகத்தில் கஜேந்திரன் என்ற யானையாக பிறக்கிறான். புராண காலத்தில் திரிகூடமலையில் ருத்மத் என்ற ஒரு காடு இருந்தது. அங்கே உள்ள ஒரு அழகிய தாமரை தடாகத்தில் நின்று தேவலர் என்ற முனிவர் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு குளிக்க வந்த ஹூஹூ என்ற கந்தர்வன் விளையாட்டுத்தனமாக முனிவர் காலை பிடித்து இழுக்கிறான். முனிவர் முதலையாவாய் என்று சபிக்கிறார். கந்தர்வன் முதலையாக பிறப்பெடுக்கிறான். கஜேந்திரன் திரிகூட மலைக்கானகத்தில் யானைகளின் தலைவனாக யானைகள் புடைசூழ உலா வருகிறது. மூங்கில் மரங்களை உடைத்து உண்கிறது. அதனைக் கண்டு சிங்கம், புலி மிரண்டு ஓடும். ஆனால் மான், முயல் போன்ற சிறு விலங்குகள் துள்ளித் தெரியும். திரிகூடமலை தடாகத்தில் தாமரை மலர்களை பார்த்த கஜேந்திரனுக்கு முற்பிறவி ஞாபகம் வருகிறது. தாமரை மலரை பறித்து விஷ்ணுவை வழிபட நினைத்து தடாகத்தில் இறங்குகிறது. அத்தடாகத்தில் இருந்த முதலை, அதாவது ஹூஹூ கந்தர்வன் யானையின் காலை பிடித்து கவ்வியது. முதலையின் வாயில் சிக்கிய கஜேந்திரனின் காலை விடுவிக்க மற்ற யானைகள் உதவுகின்றன. 500 வருடங்கள் இந்த போராட்டம் நடக்கிறது. சோர்ந்த கஜேந்திரன் தனியாகவே நின்று இன்னும் 500 வருடங்கள் போராடுகிறது. ஆனால் முதலையிடமிருந்து விடுபட முடியவில்லை. தன் முயற்சி பயன்படாது என்று உணர்ந்த கஜேந்திரன் வைகுண்ட பெருமாளை மனதில் நிறுத்தி ஆதி மூலமே என ஓலமிட்டு சரணடைந்தது. கஜேந்திரனின் ஓலம் சத்தியலோகம், கைலாசம் எங்கும் ஊடுருவி சென்றது. பின் வைகுண்டத்தை அடைந்து ஒலித்தது. லக்ஷ்மியுடன் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்த விஷ்ணுவின் காதிலும் ஒலித்தது. பக்தனின் அபயக்குரல் கேட்டதும் கிரீடம், சங்கு, சக்கரம், பாதுகைகளின்றி பரந்தாமன் கருடன் மேல் அமர்ந்து பக்தனை காக்க புறப்பட்டு விட்டார். பெருமாள் வெறுங்காலுடன் சென்ற நேரத்தில் ஆதிசேஷன் அங்கே படுத்திருந்தது. அதன் மேல் கிரீடம், சங்கு, சக்கரம், பாதுகாதேவி ஆகியோர் அமர்ந்துள்ளனர். திருவடிகளில் இருக்க வேண்டிய நீ உனக்கு இருக்க வேண்டியுள்ளதா என சங்கு, சக்கரம், ஆதிசேஷன் ஆகியோர் பாதுகாதேவியை ஏளனம் செய்கின்றனர். பாதுகாதேவி வருந்தி அழுகிறாள். திரும்பி வந்த விஷ்ணு கண்ணீர் விடும் பாதுகாதேவிக்கு ஆறுதல் கூறுகிறார். எனது ராமாவதாரத்தில் உனக்கு கௌரவம் கிட்டும் என்கிறார். வைகுண்டம் திரும்பி வந்த திருமால் சங்கு, சக்கரம் ஏந்தி பாதுகைகள் போட்டுக்கொண்டு லட்சுமி சமேதராக கருடன் மேல் ஏறி பக்தனை காக்க விரைந்து வந்தார்.
சிவன் பார்வதியுடனும் பிரம்மா சரஸ்வதியுடனும் வந்தனர். சக்கராயுதத்தை தூரத்தில் வரும்போதே வீசுகின்றார் பரமன். சக்கராயுதம் முதலையின் கழுத்தை பதம் பார்க்கிறது. முதலையின் பிடியிலிருந்து கஜேந்திரனுக்கு விடுதலை கிடைக்கிறது. பரந்தாமன் அருளால் மோட்சம் கிடைக்கிறது. முதலைக்கும் முக்தி கிடைக்கிறது. இனி ராமாயணத்தில் வரும் சில சரணாகதிகளை பார்ப்போம். தேவர்கள் சரணாகதி. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் ராவணனின் கொடுமை அதிகரிக்கிறது. தேவர்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனை சரணடைகின்றனர். திருமால் ராமனாக அவதரித்து ராவண வதம் செய்வேன் என்கிறார். ஆதிசேஷன் லட்சுமணன், சங்கு பரதன், சக்கரம் சத்ருக்னன், ருத்ரன் அனுமார் ஆக அவதரிக்கின்றனர். பரதன் சரணாகதி. ராம பரத லட்சுமண சத்ருக்னர்கள் தசரத மன்னரின் திருக்குமாரர்களாக அவதரிக்கின்றனர். தசரதனிடம் கைகேயி தான் வாங்கிய வரத்தின்படி ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டாள். கங்கையை கடந்த ராமர் சித்திரகூடத்தில் இருக்கிறார். பரதன் ராமனிடம் சரணடைந்து நாட்டை ஆள திரும்பி வர வேண்டுகிறான். ராமன் மறுக்கவே அவருடைய பாதுகைகளை தருமாறு வேண்டுகிறான். லட்சுமணனை நோக்கி ராமர் பாதுகைகளை எடுத்து வரச் சொல்கிறார். ஆதிசேஷனான லட்சுமணன் பாதுகைகளை சுமந்து வருகிறான். சங்காழ்வாரான பரதனும் சக்கரத்தாழ்வாரான சத்ருக்னனும் வெஞ்சாமரம் வீசி வருகின்றனர். கஜேந்திர மோட்சத்தின் போது பாதுகாதேவிக்கு கொடுத்த தம் வாக்கை ராமர் காப்பாற்றுகிறார். இனி விபீஷணன் சரணாகதி. ஹனுமான் சீதையை இலங்கையில் தேடி கண்டுபிடித்து ராமரின் கணையாளியை கொடுத்து ஆறுதல் கூறி சீதையிடமிருந்து சூடாமணி பெற்று கிஷ்கிந்தாவிற்கு கிளம்பும் முன் இலங்கையை துவம்சம் செய்து விடுகிறார். ராவணனின் அரச சபை கூடுகிறது. ராவணனுக்கு விபீஷணன் தர்மத்தை எடுத்து கூறுகிறான். அதை கேட்க மறுத்த ராவணன் அவனை திட்டி வெளியே போ என்று விரட்டுகிறான். இலங்கை செல்ல ஆலோசனை. ஹனுமார் சீதையை பற்றிய செய்தி சொன்ன பின் இலங்கைக்கு செல்வது பற்றி ராமர் சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் போன்றவர்களுடன் ஆலோசனை செய்கிறார். அப்பொழுது 4 மந்திரிகளுடன் விபீஷணன் இலங்கையிலிருந்து ஆகாய மார்க்கமாக ராமரை நாடி சரணடைய வருகிறான். மந்திராலோசனை. விபீஷணன் வருகை மற்றும் சரணாகதி குறித்து ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. சுக்ரீவனும் ஜாம்பவானும் விபீஷணன் சரணாகதியில் சந்தேகம் கொள்கின்றனர். ஹனுமார் விபீஷணன் தர்மவான் என்கிறார். ராமர் சரணடைந்தவரை காப்பது எனது தர்மம் என கூறி விபீஷணனுக்கு சரணாகதி அளிக்கிறார். அனுமன் சரணாகதி. ஆஞ்சநேயனின் ராம பக்தியும் தன்னலமற்ற தொண்டுமே ஹனுமானின் சரணாகதியாகும்.
அனுமருக்கு ராமன் தந்த பரிசு. பட்டாபிஷேகத்திற்கு பின் ராமர் விபீஷணனுக்கு தன் குலதெய்வமான ரங்கநாதர் விக்கிரகத்தை பரிசாக தருகிறார். அனுமனின் பக்திக்கு ஈடாக எந்த பொருளும் உலகில் கிடையாது. எனவே ராமர் அனுமனுக்கு தன்னையே தருகிறார். தன்னை வந்து தழுவும்படி கூறுகிறார். அனுமனுக்கு வேறென்ன பேர் வேண்டும்? திருமால் திருவடிகளே சரணம். Thank you.